श्रीराम जय जय राम ओम श्रीराम जय राम ओम श्रीराम जय जय राम ओम श्रीराम जय राम। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय गुरुदेव। सुंदरकांडम ஹனுமன் சீதையினுடைய நிலையை பார்த்து கொண்டு இருந்தவரை அந்த மரத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறத பிராட்டியும் பார்க்கின்றார்கள். எப்படி? இடுப்பில் வெள்ளை வஸ்திரம் உடுத்தி கொண்டு மின்னல் கொடிகளின் கூட்டத்தை போன்று மஞ்சள் நிறமாகவும் இருந்த கிளைகளின் இடைவெளிகளில் மறைந்திருந்த ஆஞ்சநேயனை பார்த்து சீதை மனம் நடுக்கமுற்றாள். அங்கே அவள் பார்த்த ஹனுமன் அடக்கமான சுவாபத்தை கொண்டவராகவும் இனிமையான பேச்சுக்களை கொண்டவராகவும் மலர்ந்த அசோக மலர் கொத்துக்களுக்கு இணையான காந்தி கொண்டவராகவும் உருக்கிவிட்ட தங்கத்தை போன்ற கண்களை உடையவராகவும் தென்பட்டார். ஹா, இந்த குரங்கின் உருவம் பயங்கரமாக இருக்கின்றதே, யாரும் நெருங்க முடியாதபடி அச்சுறுத்தலாக இருக்கின்றதே, இதை காணக்கூடாது என்று நினைத்து அவள் மறுபடியும் மயங்கி போனாள். பிறகு பயத்தினால் மனம் கலங்கி மிகவும் பரிதாபகரமாக புலம்பினாள். அந்த சௌந்தரியவதி சீதாதேவி மிகவும் சோகத்தால் வருத்தப்பட்டு ஹே ராமா ஹே ராமா ஹே ராமா லக்ஷ்மணா என்று ஈனஸ்வரத்தில் மெல்லிய குரலில் பலவாறு அழுது புலம்பினாள். மைதிலி வானர சிரேஷ்டனை மறுபடியும் பார்த்தாள். அவர் பணிவுடன் அப்படியே அமர்ந்திருந்தார். ஆகையால் அவளுக்கு பயம் நீங்கியது. ஆனால் வேறு கவலை ஏற்பட்டது. நங்கை நல்லால் இது ஒரு கனவோ என்று சிந்தனை செய்தாள். அவள் மறுபடியும் அனுமனை உற்று பார்த்தாள். வானரனின் முகம் கன்னம் குளிந்து பெரிதாக இருந்தது. அவர் எஜமானின் சொல்படி நடப்பவர். அவர் வானரராஜன் சுக்ரீவனின் மந்திரி. புத்திமான்களுக்கும் அவர் தலை சிறந்தவர். அவள் அவரை பார்த்து பார்த்து அச்சமடைந்து நினைவிழந்தாள். சீதை உயிர் நீத்தவளைப் போலவே ஆகிவிட்டாள். வெகு நேரம் கழித்து அவள் பிரக்ஞை வரப்பெற்றாள். பிறகு அந்த கண்ணழகி சிந்திக்கலானாள். ஏற்கனவே இது கனவுதான் அவள் எண்ணி இருந்தாள். இன்று கனவில் இந்த விகாரமான குரங்கை பார்த்து விட்டேனே. சாஸ்திரங்கள் யாவற்றிலும் முக்கியமாக சொப்பன சாஸ்திரத்தில் குரங்கை பார்ப்பது நிஷித்தம் என்று கூறப்பட்டிருக்கிறதே. ராமனுக்கு, லக்ஷ்மணனுக்கு, என் பிதா ஜனக மகாராஜனுக்கு அனைவருக்கும் மங்களங்கள் உண்டாகட்டும். ஆனால் இது கனவாக இருக்க முடியாது. ஏனெனில் எனக்கு தூக்கமே வருவதில்லையே. சோகமும் துக்கமும் என்னை பீடித்து என்னை உறங்க விடுவதில்லையே. பூர்ணச்சந்திரனை போன்ற திருமுகம் படைத்த ராமன் இல்லாமல் எனக்கு எங்கே தூக்கம்? ராமா ராமா என்று ராமனையே எனது புத்தியில் இடையராது சிந்தித்து அவர் நாமத்தை வாயினாலும் கூடிக்கொண்டிருப்பதால் அவரை பின்தொடர்ந்த வரலாறுகளைத்தான் நான் கேட்கின்றேன். இந்த ஸ்மரணையில் தான் நான் எதையும் பார்க்கின்றேன், கேட்கின்றேன். நான் அவர் மீது தீராத மையல் கொண்டுள்ள காரணத்தினால் அந்த காதல் உணர்ச்சியில் பீடிக்கப்பட்டு அவர் நினைவாகவே என் மனம் முழுவதும் வியாபிக்கப்பட்டு நான் சிந்தனை செய்வதெல்லாம் அந்த ராமனாகவே இருக்கின்றது. நான் பார்ப்பதெல்லாம் கேட்பதெல்லாம் ராமனாகவே இருக்கின்றது. என் மனதின் ஒரு கற்பனை அல்லது பிரமைதான் என்று நினைக்கிறேன். ஆனாலும் என் புத்தியை கொண்டு ஆலோசனை செய்வதில் இது கற்பனை அல்ல என்று ஊகித்தருகின்றேன். ஆனால் இந்த நிகழ்வு வேறு என்ன காரணமாக இருக்கும்? மிக தெளிவான உருவத்துடன் தான் இந்த வானரன் என்னுடன் பேசுகின்றான். சொற்களின் ஆளுமைக்கு அதிபதியான பிரகஸ்பதி பகவானுக்கு நமஸ்காரம். விராட் புருஷனின் வாயாக இருக்கும் தேவேந்திரனுக்கு நமஸ்காரம். சரஸ்வதி தேவியின் கணவரான பிரம்மதேவனுக்கும் நமஸ்காரம். நாவின் இயக்கத்திற்கு அதிதேவனான அக்னி பகவானுக்கு நமஸ்காரம். என் முன்னிலையில் இந்த வானரன் கூறிய அனைத்து சொற்களும் உண்மையாகவே இருக்கட்டும், மாறுபட்டதாக இருக்க வேண்டாம். இப்படி பிராட்டியார் தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. வாய்விட்டு பேசலை, மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒருவேளை உறக்கத்தில் நான் குரங்க பார்த்துட்டேனோ, இல்லை நிஜமாவே குரங்க பார்த்துருக்குறேனா? குரங்க பார்க்கறது அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஆனால் இது கனவாக இருந்தால் தானே குரங்க பார்க்கறது அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நனவுல குரங்க பார்க்கறது அப்படி ஒன்றும் கெடுதல் இல்லையே. இந்த குரங்கு தான் நமக்கு ராமாயணத்தை சொல்லிச்சா? அப்படி சொன்னால் அந்த தேவர்கள் அத்தனை பேருக்குமே வணக்கத்தை சொல்கிறேன்.
இப்போ இந்த குரங்கு சொன்ன அந்த ராமாயணமும் நான் கேட்டதும் கனவாக இல்லாமல், என்னுடைய கற்பனையாக இல்லாமல் உண்மையாகவே இருக்கட்டுமே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. உண்மையானத உண்மையாகவே இருக்கட்டும்னு மகாலட்சுமி, சாட்சாத் பகவானுடைய திருமார்பில் எப்பவும் குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி, அவருடைய உள்ளமும் அவருடைய இனி பகவானுடைய உள்ளம் என்னவா நினைக்குங்கிறது கூட பகவானுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தெரியக்கூடிய சக்தி உள்ளவள் இந்த மகாலட்சுமி. அவ தான் இங்கே வந்திருக்கிறா, சீதா பிராட்டியை அவதரிச்சிருக்கிறா. பகவான் ராமனை அவதாரம் பண்ண போகும்போது நானும் வர்றேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. நானும் வர்றேன்னு அந்த அம்மா சொன்னதுக்கு காரணம், பகவான் அந்த சீதையும் கூட வரணுங்கிறத பகவான் விரும்பினது தான் காரணம். ஏன்னா உன்னை முன்னிட்டு தான் நான் தர்மத்தை நிலைநாட்ட போகிறேன், அசுர சக்திகளை அழிக்க போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி இருக்கிறாரு ராமர். அவர் சங்கல்பம் பண்ணினதுனால சீதைக்கு, அதாவது மகாலட்சுமிக்கு, பிராட்டியாருக்கு பகவானுடைய திருவுள்ளத்துல நடவடிக்கை தெரிஞ்சுதான் நானும் வர்றேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. நீ வான்னு அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீயும் என்னோட வர்றியா, நான் உன்னை வச்சு தான் இந்த தர்மத்தை நிலைநாட்டணும், அதர்மத்தையும் அசுர சக்திகளை அழிக்கணும், பூமி பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். நினைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா நான் வாரேன்னு சொல்றாங்க. அப்படி புறப்பட்டு வந்தவங்க பூமிக்கு. அவரு ராமருக்கும் தன்னுடைய வந்த காரியத்து மேல கண்ணே தவிர தான் ஒரு மகாவிஷ்ணு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு, கடவுளுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. அதே மாதிரி பிராட்டியாருக்கும் தெரியல. நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்ங்கிறது கூட அந்த அம்மாவுக்கு மறந்து போச்சு. பகவானாவது நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்ங்கிறது தெரிஞ்சு அந்த வேலையை செய்கிறாரு. அது வந்ததுனால செய்கிறாரா இல்லை செய்கிறதுக்காக வந்தமாங்கிறது தெரியாது. ஆனால் அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஆச்சாரியர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க சொல்றபடி அசுர சக்திகளை எல்லாம் அழிச்சாரு. விஸ்வாமித்திரர் தான் முதல்ல தொடங்கி வச்சாரு தாடகையை வதம் பண்றதுக்கு. பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நீ சம்ஹாரம் பண்ணுன்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். அடுத்து கல்லா இருந்த பொண்ணை விமோச்சனம் கொடுக்க வச்சதும் அவர் தான். அடுத்து மைதிலியை கரம் பிடிக்க வச்சதும் அவர் தான். இந்த அளவுக்கு ஆரம்பிச்சு வச்சவர் அவர். அதனால அவர் ஆரம்பிச்சு வச்சது, தொடங்கி வச்சது ராமாயணம் முழுவதுமே பகவான் ஸ்ரீராமன் என்னதான் ராவணேஸ்வரனால் தன்னுடைய பிராட்டி, தன்னுடைய மகாலட்சுமி, தன்னுடைய ஐஸ்வர்யம் களவாடப்பட்டு இருந்தாலும் கூட, அந்த சோகத்தில் இருந்தாலும் கூட அவர் கடமை தவறாம அசுர சக்திகளை அழிச்சுக்கிட்டே தான் வராரு. பூமி பாரத்தை குறைச்சிக்கிட்டே தான் வராரு. இங்க இதே மாதிரி சகோதர துரோகம் பண்ணின வாலியவும் சம்ஹாரம் பண்ணத்தான் செய்கிறாரு. இதெல்லாம் வாலியை சம்ஹாரம் பண்ணும்போது, சுக்ரீவனுக்கு உதவி செய்யும் போது, அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கும்போது, தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியார் ராவணேஸ்வரனால் கவர்ந்து செல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சோக நிலையில தான் செய்கிறாரு. தன்னுடைய சோகத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு, சுக்ரீவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. அவனுக்கு முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணி கிஷ்கிந்தையில் மகாராஜனா ஆக்கி விட்டார். இதே மாதிரி இனி ராவணனுடைய தம்பி விபீஷணனும் வந்து சரணடைவான். அவனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி அவனையும் இலங்கைக்கான அரசனாக்கிடுவார். அதுக்கப்புறம் தான் போரில் ராவணன் கொல்லப்படுறான், விபீஷணன் அரசாட்சியை கைப்பற்றுகிறார். இதெல்லாமே ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு வர்றார். அவர் வந்த வேலையப்படி அவர் எல்லாத்தையுமே செய்கிறார். ஆனால் சீதைக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. தன்னை ராமன்கிட்ட இருந்து விலக்கி கொண்டு வந்த இந்த பயங்கரமான சூழல் மிரட்டலாக பயங்கரமாக இருக்குது. தன் உயிர்நிலை துடிக்கிறத உணர்ந்து கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் வானர ரூபத்தை கண்டதும் மதி மயங்கி போய் தன்னுடைய பிராணன் தவிக்கிறத தானே உணர்றாங்க. உண்மையை
பொய்யா நினச்சி, அதாவது கனவாக நினைத்து, என்னுடைய சித்தப்பிரமையோ நாம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால, ராமனையும் எங்களையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால, அது எனக்கு அதே கதை திரும்ப ஒலிக்கிற மாதிரி கேட்கிற மாதிரியே தோணுதோ, நான் பார்க்கறது, நினைக்கிறது, பேசுறது எல்லாமே ராமனாவே இருக்கிறதுனால, இந்த மரத்தின் ஒலி, காற்று அசைவு கூட ராமனாவே தெரிகிறதுனால, இது ஒரு பிரம்மையா இருக்குமோ, சித்த பிரம்மையா அல்லது கனவா? அப்படின்னா கனவுன்னா நான் உறங்கணுமே, பிரம்மைன்னா அது எப்படி? அப்படி எனக்கு ஒன்றும் பிரஜை இல்லாத நிலை போகலையே அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து எல்லா தெய்வங்களுக்கும் வணக்கம் சொல்லுகிறாள். யாருக்கு வணக்கம் சொல்றா? முக்கியமா இந்த சொல்லால கேட்டதுனால, சொற்களுக்கு ஆளுமை அதிபதி யாரு? பிரகஸ்பதி, விராட் புருஷன். இந்த பூமி மொத்தத்துக்குமே விராட் புருஷன்னா விஸ்வரூபம். அவனுக்கு வணக்கம் சொல்றாரு, பகவானுக்கு, விராட் புருஷருக்கு. அடுத்து தேவேந்திரனுக்கு வணக்கம் சொல்றாரு. அடுத்து சரஸ்வதி, வாக்கு தேவதை, படைப்பு கடவுள் பிரம்மா, எல்லாரையும் நினைவு கூர்ந்து இப்போ நான் கேட்டது உண்மையாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்றாங்க. நாம் சொல்ற, நினைக்கிற, பேசுகிற, சொல்றது, நினைக்கிறது, அப்புறம் பேசுறது அப்படிங்கிறது என்னன்னா, நமக்குள்ள நாமளே பேசிக்கிறது. நம்ம காட்சிகளை கண்டு, கேள்விப்பட்டதை கண்டு, நமக்கு புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நமக்கு நாமளே பேசிக்கிறது. எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்குள்ள நாம பேசுறது நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கும். அப்படி நமக்குள்ள நாமளால் பேசிக்க முடியல அப்படின்னா, வெளியில் பேசுகிறத செயல்படுத்துறதுக்கு முடியாத, ஆற்றல் இல்லாத நிலைமைக்கு போயிடுவோம். அதனால நமக்குள்ள நாம் பேசி ஒரு தெளிவான ஒரு நிலையில் நம்மளை வச்சுக்கணும். அதுக்கு இந்த தெய்வங்கள்லாம் உதவி செய்யணும். அப்போ தான் அது உண்மையாக இருக்கும், அது சத்தியமாக இருக்கும். அந்த சத்தியத்தை சார்ந்து நம்ம வாழ்கிறதா வாழ்க்கை அமையும். அதனால இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி நமக்குள்ள நாம் பேசிக்கிறதுக்கு, எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் இந்த நிலை நமக்கு கிடைச்சதுன்னா அந்த துயரத்தை நிச்சயமாக கடந்துருவோம். அப்படித்தான் சீதையினுடைய நிலை. இப்போ வானரனை பார்த்த உடனே மகிழ்ச்சியில் தன்னை மறந்து வானர ரூபத்து மேலே சந்தேகப்பட்டு, சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கிற மாதிரி உறக்கத்தில் கண்டா ஆபத்தே அப்படிங்கிற பயத்தையும் வச்சுக்கிட்டு மயங்கி தயங்கி தெளிவாகி திரும்ப தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு இந்த துயரத்திலிருந்து விடுபடுறதுக்கு தனக்குள்ள பேசிட்டு தன் தெய்வங்களுக்கெல்லாம், சுற்றி இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு இது உண்மையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. பிராட்டியினுடைய இந்த நிலைக்கு எந்த தேவர்களும் அவளுடைய நிலையை பார்த்து ராமனுடைய வீரத்துக்கு மேலும் மெருகூட்டக்கூடிய, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசம் அதிகமாகக்கூடிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் எல்லா தேவர்களும் எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் பிராட்டியினுடைய துன்பத்தையே போக்குறக்கூடிய இந்த ராமாயணம், சுந்தரகாண்டம், ஆஞ்சநேயனுடைய வருகை, அவருடைய செயல் நமது துயரங்களை சுலபமாக போக்கிரும் அப்படிங்கிறது பிரசித்தமான விஷயம். எதனால சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்புன்னா இதுதான் காரணம். எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய, அது தாயாருக்கும் தெய்வத்துக்கும், பகவானுக்கு, ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய துயரத்தையே நீக்கிறதுக்கு அத்தனை தெய்வங்களும், எல்லா தேவர்களும் அந்த அசுர சக்தியை, அசுர ஆற்றல்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக பகவான் வந்தப்போ எப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்களோ, அதே மாதிரி நமது வாழ்க்கையில், நமது சிந்தனையில், நமது கர்மாவில், நமது விதியில் என்னென்ன விஷமத்தனம், விஷங்கள் இருக்குதோ அத்தனையும் அழிக்கிறதுக்கு எல்லா தேவர்களும் ஆசீர்வதிப்பார்கள். அதனால சுந்தரகாண்டம் மிகவும் பிரசித்தம். இப்போ ஆஞ்சநேயர் இனிமே சீதை கிட்ட இறங்கி முன்னால் இறங்கணும். மரத்தில் இத்தினுண்டா ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து, அழகாக இருக்கிறத பார்த்தே மிரண்ட சீதை இன்னும் இறங்கி முன்னால் உட்காந்தா என்னென்ன யோசிப்பாங்களோ. ஆனாலும் ஆஞ்சநேயர் தைரியமாக முன்னால் நிற்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.